ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிச்சடி தான் பண்ண போகிறேன். அதாவது ரவையில் பண்ணுற கிச்சடி கிடையாது. இது வந்து அரிசி, பருப்பு, அந்த காயெல்லாம் போட்டு பண்ணுறது. நான் பாருங்கள் காய் என்னென்னலாம் எடுத்திருக்கேன். நான் அவரைக்காய், முள்ளங்கி, சௌ அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூசணிக்காவும் போட்டிருக்கேன். ஸோ இது இன்னும் எவ்வளோ காய் உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் வேணுமோ அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். பீன்ஸும் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி கூட இந்த பருப்பு, காய் எல்லாமே ஒரே டைம்லேயே போட்டுட்டு நான் வந்து இது வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முங்குற மாதிரி இருந்த போதும், ஏன்னா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப விரவரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ விசில் வச்சு எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ பாருங்கள் நெய் ஊற்றிட்டு இதில் முந்திரியை தனியாக வறுத்து எடுத்து உள்ளே போட்டேன் நான். இது கூட வந்து காராமணி 2 இருந்துச்சு, அதையும் அது உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள், வேகம் போதே போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவையும் சீரகத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த பொடியை வந்து மேலே தூவிட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ அந்த பேலன்ஸ் நெய் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் இஞ்சியை தட்டி போட்டுட்டு நான் வந்து தக்காளி போட்டு வதக்குறேன். இதுக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு பூஜை எங்களுக்கு, அதனால் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம். அதனால் நான் இன்றைக்கி வந்து அதை சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து பாருங்கள், அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.